ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத ஒரு மினி விளாக்காக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி இட்லி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வடை மட்டும் கடையில் வாங்கியிருந்தோம். அப்புறம் மாம்பழம், அதுக்கு தக்காளி சட்னி, அப்புறம் மீன் மேக்கர் இருக்குல்லையே, அது கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதுதான் பண்ணியிருந்தோம். மாம்பழம் வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. பார்த்திங்கன்னா 4 கிலோ வந்து 100 ரூபான்னு விற்றாங்க. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. அதனால் சாப்பிட்றப்ப 2 மாம்பழத்தையும் அறுத்து வச்சு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். எனக்கு வந்து எப்போயுமே ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் மதியம் என்ன லன்ச் அப்படிங்கிறத நான் மத்தியானம் சமைச்சிட்டு வீடியோ போடுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இட்லி, வடை, மாம்பழம், தக்காளி சட்னி, மீன் வைக்கிற குழம்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சாதம் இருந்தது. அது எனக்கு காலைல தண்ணி சாதம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதுவும் நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்பு இருந்தது. அதுவும் நான் கொஞ்சம் வச்சு நான் சாப்பிட்டேன். எனக்கு அது பழைய சாதம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எத்தனை பேத்துக்கு பழைய சாதம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜி சின்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.